நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வெடிக்கிறது வர பிஜேபி மாநிலத்திலே வெடிக்கும். ஏன் அங்க மட்டும் வெடிக்க முடியுது? வெடிகுண்டை தூக்கிட்டு போகும்போது போலீஸ்காரன் பிடிச்சிருவான். வேற இடத்துக்கு போனோம்னா அவன் ஆட்சி என்ன செஞ்சோம்னா சொல்லி விட்டுருவாங்க. ஓரளவு செய்வாங்க, கொண்டு போறாங்க பாத்துக்க, பக்குவமா விட்டுரு, இந்த நம்பர் காரை சோதனை பண்ணாத, இந்த வண்டி வரது விட்டுரு. எங்க பிஜேபி மாநிலத்தில் மட்டும் வெடிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப பிஜேபி சப்போர்ட் நிலங்களே, இது கூட ஒரு அறிவு வேணாமா? அப்ப பிஜேபி தமிழ்நாட்டில் வெடிச்சா அங்க வெடிச்சோம், இவங்க பொண்ணு அலப்புற தமிழ்நாட்டில் பண்ண அலப்புற பயங்கர தீவிரவாதி ஹீரா கைது, அலி அப்துல்லா கைது, என்னன்னு பார்த்தா பரப்பி வச்சுக்கிட்டு என்ன பண்றான்? இந்த வயர் துண்டு தான் பரப்பி வச்சிருந்தான். முக்கியமான சாமான் இருக்கணுமா இல்லையா? விருந்துன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கூட்டு வச்சுக்கிட்டு தட்டு இருக்கிறது, சட்டி இருக்குது, கரண்டியை காட்டுறான், சோத்த காலம். இது விருந்தா? விருந்துன்னு உங்களை கூப்பிடுறாங்க. கூட்டம் என்ன இருக்குது? எல்லா சாமானும் இருக்குது. பாய விரிச்சாச்சு, தட்டு இருக்கு, தண்ணி இருக்கு, கரண்டி இருக்கு, ஸ்பூன் இருக்கு, என்னென்னமோ இருக்கு, போல இருக்கு, செம்பு இருக்கு, டம்ளர் இருக்கு, எல்லாம் இருக்கு. சோறு இல்ல. இது விருந்து எவனா சொல்லுவீங்களா? இந்த போலீஸ் என்ன பண்ணு, தமிழ்நாட்டு போலீஸ் அங்க பெங்களூர்ல குண்டு வெடிச்சவன நாங்க அலாட்டா இருக்கிறோம் காட்டுறக்கா என்ன பண்றாங்கன்னு கேட்டா, சில ஆட்களை பிடிச்சிக்கிட்டு ஒரு வயரு, 2 பேட்டரி, ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, டிவியில ரிமோட் கண்ட்ரோல் இருக்குமே, ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, இப்படி ஒரு திருப்பலி, ஒரு ஸ்டார்டரு, ஒரு டெஸ்டரு, இதெல்லாம் போட்டு வச்சு இதெல்லாம் கைப்பற்றப்பட்டுச்சு. என் வீட்டுல 72 ஸ்டார்டர் இருக்கலாம், 10 டெஸ்டர் வச்சிருப்பேன். எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீ காட்டின மாதிரி 70 மடங்கு சாமான் என் வீட்டுல இருக்கும், எல்லாரும் வீட்லயும் இருக்கும். உங்க வீட்டுல ஒரு பீஸ் போன டீப் லைட் இருக்காதா? ஒரு திருப்பி வச்சிருக்க மாட்டீங்களா? ஒரு டெஸ்டர், ஒரு வயர் துண்டு கிடைக்காதா? அதெல்லாம் எடுத்து காட்டு பரப்பும் போது பயங்கரமா தெரியும். இதெல்லாம் காட்டினீங்க. ஜெலட்டின் இருந்துச்சா, அதுல டெட்டண்டர் இருந்துச்சா, சோறு மாதிரி அமோனியம் இருந்துச்சா, வெடிக்க வைக்கிற சாமான் ஏதாச்சும் இருந்துச்சா? இதை வச்சுக்கிட்டு நினைச்சுட்டான் பயங்கர நாட்டையே குழுக்க இருந்தா. எதை வச்சு குழுக்குவான்? இந்த வயரை வச்சுக்கிட்டு சோறு இல்லாம பயங்கரமா திங்க வந்து நாடகம் எப்படிறாது? அப்ப இவங்க ஒரு நாடகம் ஆடி காரியத்துப்புறமா இருந்துச்சு. இப்படி கீர்த்தனமா போகணுமா? புடி யாரை நீ விட சந்தேகப்பட்ட விசாரி. அதுக்காக நீ எதுக்கு வேற தேவையில்லாம நீ ஒரு மக்கள் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குற? ஒரு சாதாரண ஒரு அறிவாளி பார்த்தா காரியத்துப்புற மாதிரி அவங்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இந்த மாதிரி நடந்த காட்சியெல்லாம் பார்க்கிறோம். குண்டை விட்டுருங்க, பள்ளிவாசல் இடிச்சான அது பத்தாத பயங்கரவாதிக்கு. அது மாதிரி ஒரிசாவில் பாதிரியார உயிரோடு கொளுத்துனானே, அது பயங்கரவாதி பத்தாதா? அதே மாதிரி ஒரிசாவில் கந்தமால் மாவட்டத்தில் சர்ச்சைகளை கொளுத்தி உள்ள கன்னியாசிரியர் கொளுத்தி கன்னியாசிரியர் கற்பழித்து நூற்றுக்கணக்கானவரை காலி பண்ணி, இது பத்தாத பயங்கரவாதத்துக்கு. அப்ப எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுற ஒரு கும்பலுக்கு சந்தேகம் வராம நாம உண்டு, நம்ம வேலை உண்டு, அல்லா உண்டு, மார்க்கம் உண்டு போய்கிட்டு இருக்கிற மக்கள் மேல ஒரு பழிய சுமத்துறீங்களா? கொஞ்சமாச்சும் உங்களுக்கு ஈரம் இல்லையா? கொஞ்சமாவது மனசாட்சி இல்லையா? சிந்திச்சு பார்க்க வேண்டும்.